தனத்துக்கு மீனாட்சியை பாக்குறப்ப நேத்து நடந்த ஞாபகம் வருது. மீனாட்சி பாப்பா ஏன் பாப்பாவா நீங்க அப்படின்னு தனம் சொல்றாங்க. முத்தழகு சொல்றாங்க, பாப்பா நல்லா இருக்கால்ல, பாப்பா அழுதுகிட்டே இருக்காக்கா, திருஷ்டி ஆயிருக்கும், நான் சுத்தி போடுறேன்னு தனம் எடுத்துட்டு வராங்க. சுத்தி போடுறாங்க முத்தழகுக்கும் பிள்ளைக்கும். அம்மா எந்த ஆஸ்பத்திரியில தடுப்பூசி போடுவீங்க? இந்த குழந்தை எங்க பிறந்தா? எனக்கு தான் குழந்தை இல்லையே, என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு வர சொன்னான். டாக்டர் பிரியா அக்கா அவங்கதான் பிரசவம் பார்த்தாங்க. 2 குழந்தையும் அங்கதான் பிறந்துச்சு. பேரு வைக்கிற விசேஷத்துல கூட அவங்க இருந்தாங்களேக்கா. இப்ப நீங்க மில்லுக்கு போயிட்டீங்கல்ல? அம்மா டாக்டர் பிரியாவாமா? ஆமாக்கா. அம்மா நான் பாத்துட்டு வந்துடுறேம்மா. அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர் பேச்சி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. பேச்சி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு இந்த டைரக்டர். பேச்சி சொல்றாங்க, எந்த வசதினாலும் உங்களுக்கு சூசை செஞ்சு கொடுப்பான். முத்தழகு சொல்றாங்க பூமி கிட்ட, இன்னைக்கு அழுதுகிட்டே இருக்காங்க, தனாக்கா கூட திருஷ்டி கழிச்சுட்டாங்க, இன்னமும் அழுகுறா, ஒருவேளை பசியா இருக்குமோ, பால் குடிச்சிட்டாங்க, விளம்பரத்துக்கு ஆளு வந்துட்டாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. பூமி சொல்றாரு, அத அஞ்சலி பாத்துப்பா, உங்க ஆசைக்கு அவளை அழகா ரெடி பண்ணிட்டீங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா, நான் குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணல, நீங்க அப்படி அலங்காரம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு பையன் இருக்கான், அவனுக்கு சட்டை தைக்கணும்னு மேடமுக்கு அக்கறை இல்ல. என்னங்க நான் துணி எடுத்து வச்சிருக்கேங்க, நீங்களே இப்படி சொல்றீங்களே. சூச சொல்றாரு முத்தழகு கிட்ட, பாப்பாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அண்ணே நான் தூக்கிட்டு வரேன்னு. பத்மாவதி வர்றாங்க. மீனாட்சி என்ன ஓம் பொண்ணா, கங்காரு குட்டி மாதிரி தூக்கிக்கிட்டே அலையிற, பேச்சியம்மா சப்போர்ட் பண்றாங்கன்னு ரொம்ப பண்ணாத, தேவையில்லாம பொட்டு வைக்கிறேன் பூ வைக்கிறேன்னு. உன்னைய மாதிரி என் மகளை பட்டிக்காட ஆக்கலான்னு பாக்குறியா? இவ என் பொண்ணோட பொண்ணு, ரெட்டினா பத்மாவதியோட ஃபேமிலி, அலங்காரம் பண்றேன்னு அங்க நின்ன அஞ்சலி இல்ல, நானே கடுப்பாயிருவேன். பூமி சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வர்றதுக்கு பெர்மிஷன் கேட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நிக்கிறதுக்கு இது என்ன உங்க வீடுன்னு நினைப்பா? வர்றப்ப டோரை தட்டிட்டு நான் வரலாமான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும். முத்தழகு என் ஒய்ஃப், இது என் பெட்ரூம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற இடத்துல நீங்களா வர்றீங்க? முத்தழகு பட்டிக்காடா, இவங்க ஃபாரின் ரிட்டர்னா. டீசன்சி வார்த்தையில இருந்தா பத்தாது, செயல்ல இருக்கணும். இதெல்லாம் பார்த்தா முத்தழகு செம டீசன்ட். முத்தழகு, உங்க மதிப்பு தெரியாதவங்களுக்கு நீங்க செய்றீங்க உதவி, அப்பனா இலக்காரமா தான் பாப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யாதீங்க முத்தழகு. எங்களுக்கு ஒன்னும் உங்க குழந்தை தேவையில்ல, தூக்கிட்டு போங்க பத்மாவதி. பத்மாவதி குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. ஷூட்டிங் ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அஞ்சலி ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பத்மாவதி குழந்தைய குடுக்கறாங்க. என்னம்மா இது ட்ரெஸ்? இது முத்தழகு போட்ட ட்ரெஸ்ஸா? பத்மாவதி சொல்றாங்க, அங்க பாரு, பூமியும் முத்தழகும் நம்ம என்ன பண்றோம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. ரூமுக்கு போனதுக்கு என்னை அசிங்கப்படுத்திட்டான் பூமி. ஏமா டைப்பர் போடல அப்படின்னு குழந்தைய குடுக்கறாங்க அஞ்சலி. முத்தழகு ட்ரெஸ்ஸ கீழே போடுறாங்க. அஞ்சலி சொல்றாங்க, நான் வாங்கின ட்ரெஸ்ஸ போட்டு கூட்டிட்டு வாங்கம்மா. வருவாளா முத்தழகு? நாளை பார்க்கலாம். இன்று.